இந்த நாளிலும் ஒரு நாள் வேத தியான கூடுகையிலே கேனீரின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சற்று ஆழமாய் தியானிக்க இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறது போல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அதிகமாய் தியானித்து வந்து கொண்டே இருக்கிறோம். அது ஆதியாம புஸ்தகமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய யாத்ராமும், லேவிராமும், என்னாகமும், உபாகமும், அதனையும் தொடர்ந்து வரக்கூடிய ரூத் நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ரூத் புஸ்தகம், 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று தொடர்ந்து வரக்கூடிய எல்லா புஸ்தகங்களிலுமே குமாரனாகிய கிறிஸ்துவானவர் முன் அடையாளமாக, முன் நிழலாக அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக பகுதியிலையும் காண்பிக்கப்படுகிற சத்தியங்களை அதிகமாய் நாம் தியானித்து வர ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் தியானித்து வருகிற எல்லா சத்தியங்களையும் நாம் உள்ளடக்கி பார்ப்போமேயானால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியும் சிலுவை பற்றிய உபதேசத்தையும் பெருமளவு முழுக்க அவைகளையே நாம் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை 3 பகுதியிலே, அதாவது இந்த முதல் பகுதியிலையும் இதை தொடர்ந்து வரக்கூடிய 2வது பகுதி, மதிய உணவுக்கு பிற்பாடு வரக்கூடிய 3வது பகுதி ஆகிய 3 பகுதியிலையும் கேனியரின் சந்ததியை குறித்தும் அந்த சந்ததி எவ்வளவு அதிகமாய் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது என்பதையும் உங்களோடு கூட அநேக வேத வசனங்களின் அடிப்படையில நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த கேனியர் யார்? கெனாய்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கேனியர் யார் அப்படி சொன்னா, இவருடைய பூர்வ தரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமேயானால் இவர்களை குறித்து முதலாவது ஆதியாமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கும்போது, அங்கே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின சமயத்துல தான் ஆண்டவர் கானான் தேசத்தை நான் உனக்கு சுதந்தரிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். உடன்படிக்கையை தொடர்ந்து அங்கேதான் இந்த தேசத்திலே கேனியரும் குடியிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள் என்று சொல்லி நம்ம இங்கே கவனிக்கிறோம். மோசையின் மாமனாகிய கேனியன் என்று சொல்லும்போது கேனியர்களுடைய பின்னணி என்ன அப்படி சொல்லி நம் வேதத்தில் ஆராய முற்படுவோமையானால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய தாசனாகிய மோசே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மோசே. இந்த மோசையை ஆண்டவர் முச்செடியிலே எரிகின்ற அந்த அக்கினிக்கு நடுவிலிருந்து தமது சத்தத்தை தொனிக்க பண்ணி மோசையை கர்த்தர் அழைத்த விதத்தை யாத்திராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் துவக்கத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். மோசையினுடைய வாழ்க்கையை 3 பகுதியை நம்ம பிரிக்க முடியும். முதல் 40 வருஷங்கள் எகிப்திலேயும், அடுத்த 40 வருஷங்கள் மீதியான் தேசத்திலேயும், அதைத் தொடர்ந்து 3வது சொல்லப்படுகிற 40 வருஷங்கள் வனாந்தரத்திலேயும் அவனுடைய வாழ்க்கை செலவழிக்கப்பட்டது. அதனால 120 வயதிலே மோசே மரித்து போனான் என்பதையும் உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோமே. இந்த மோசேயுடைய வாழ்க்கை 3 பகுதியாய் பார்க்கலாம். முதல் 40 வருடங்கள் எகிப்திலே, அடுத்த 40 வருடங்கள் மீதியான் தேசத்திலே, அதற்கு அடுத்த 40 வருடங்கள் வனாந்தரத்திலே காணப்பட்டது. ஆக பிரியமானவர்களே, இந்த 40 வருஷம் அளவும் முதல் 40 வருஷம் எகிப்தின் அனுபவத்தில் இருந்து அதை தொடர்ந்து அவன் மீதியான் தேசத்துக்கு போகிறத யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். யாத்திராமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவன் அங்கே மீதியான் தேசத்து ஆசாரியனிடத்திற்கு கடந்து போகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அவன் மீதியான் தேசத்துக்கு போய் தங்கி
அங்கே குடியிருக்கிற காட்சியை பரிசுத்த வேதம் யாத்திராமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ மோசே எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு போகிறான். அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான், அவன் பெயர்தான் எத்திரோ. இந்த எத்திரோவுக்கு 7 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி தான் சிப்போரால். அந்த சிப்போரால தான் யார் விவாகம் பண்ணுகிறான்? மோசே விவாகம் பண்ணுகிறான். ஆக பூர்வ நாட்களிலே கேனியர்கள் மீதியானியர்களாய் அறியப்பட்டிருந்தார்கள். மீதியானியர்களுடைய சந்ததியில தான் கேனியர்கள் இருந்தார்கள் என்பதையும் பரிசுத்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதைத்தான் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மோசையின் மாமனாகிய கேனியன் என்று சொல்லி அங்கே கவனிக்கிறோம். அப்போ மோசையின் மாமன் எத்திரோ என்னும் மீதியான் தேசத்து ஆசாரியன் கேனியனாகவும் காணப்படுகிறான், கேனியனாகவும் அறியப்படுகிறான். ஆக அக்காலத்திலே வாழ்ந்த மீதியான் புத்திரர்கள் மீதியான் தேசத்தார் கேனியர்களாகவும் அறியப்பட்டிருந்தார்கள். ஆக மீதியானுடைய சந்ததியில தான் இந்த கேனியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி, கேனியர்கள் என்கிற ஒரு கூட்டத்தாரும் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நான் சுத்தி வளைக்காம காரியத்துக்குள்ளே போகிறேன். நான் முதல் பகுதியிலே இந்த கேனியரை குறித்து படிக்கிற சத்தியம் என்ன, இந்த கேனியரை குறித்து தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற ஆழ்ந்த சத்தியம் என்ன என்பதை கவனிப்போமேயானால், நல்ல கவனிங்க, எல்லாவற்றுக்குமே ஒரு முகாந்திரம் உண்டு. மோசே 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில, எகிப்தியர் இருக்கிறாங்க, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் வாழ்ந்து வருகிறத வேதம் காண்பிக்கிறது. அப்ப இந்த மோசே யார் என்றால், அவனும் ஒரு இஸ்ரவேலன் தான், அவனும் ஒரு எபிரேயன் தான், அவனும் ஒரு யூதன் தான். ஏனென்றால் 12 கோத்திர பிதாக்களிலே இந்த மோசே கோகாத்தின் புத்திரரில் ஒருவனாய் காணப்பட்டான். இந்த கோகாத் யார்? கோகாத் லேவிக்கு பிறந்த ஒரு குமாரன். லேவிக்கு 3 குமாரர் பிறந்ததாக பரிசுத்த பைபிளிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. லேவிக்கு 3 பிள்ளைகளை பார்க்கிறோம். கெர்சோன், மெராரி, கோகாத் என்கிற 3 புத்திரரை கவனிக்கிறோம். அதுல ஒரு புத்திரன் தான் யார்? கோகாத். அந்த கோகாத்துடைய வம்சவழியில தான் யார் வருகிறார்? மோசே பிறக்கிறார். மோசே ஒரு லேவியன் தான். மோசே ஒரு ஆசாரிய குடும்பத்தில் உள்ளவன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேயுடைய சகோதரனாகிய ஆரோன் மற்றும் மிரியாம், சகோதரியாகிய மிரியாம், இவர்கள் எல்லாருமே ஆசாரிய வம்சத்தில் வந்து பிறந்தவர்கள். அப்போ இந்த மோசே யூத குலத்தை சேர்ந்த, இஸ்ரவேல் சந்ததியை சேர்ந்த இந்த மோசே மீதியான் தேசத்துக்குள்ளே போய் அங்கே ஒரு மணவாட்டியை கண்டடைந்தான். நல்ல கவனிங்க, இது பெரிய ஒரு மகத்துவமான வெளிப்பாடு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மணவாட்டி, அங்கே மீதியான் தேசத்து கேனியர்களின் சந்ததிக்குள்ளாக சிப்போரால் என்கிற ஒரு ஸ்திரீயை அவன் கண்டு பிற்பாடு அவளை விவாகம் பண்ணுகிற ஒரு அற்புத காட்சியை கூட நம்ம பார்க்க முடியும் யாத்திராமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல. அவ அங்கே 40 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆக ஆண்டவர் நமக்கு என்ன வெளிச்சத்தை காண்பிக்கிறார்? யூத குலத்தை, இஸ்ரவேல் சந்ததியான இந்த மனுஷன், மோசே என்கிற மனுஷன் புறஜாதியாகிய மீதியான் தேசத்துக்குள்ளே கேனியர்களின் குடிகளுக்குள்ளே சிப்போராலை விவாகம் பண்ணுகிற விஷயத்தை நாம் படிக்கும்போது வேத வசனங்கள் நமக்கு எப்படிப்பட்ட வெளிச்சத்தை தருகிறது? மோசே என்பவன் கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்படுகிறவன். மோசே கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். வேதத்தில் கவனிக்கும் போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எங்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி, இவர் மோசேயிலும் பெரியவர் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. மோசேயும் வீட்டிலே உண்மை உள்ளவன், கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு வீட்டிலே உண்மை உள்ளவராய் இருந்தார் என்பதை காண்பிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காண்பிக்கப்பட்ட மனுஷன் தான் யாரு? மோசே அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம். அதனாலதான் மோசே தன்னை குறித்து இவ்விதமாய் காண்பிக்கும் போது, உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு வரும்போது, உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால், அங்கே அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர்
என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதர நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று சொல்லுகிறார். யாரை போல ஒரு தீர்க்கதரிசியை? நம்ம என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்க சகோதர நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று சொல்லும்போது வேதம் இந்த மோசேயை கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காண்பிக்கிறது. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வாரு? உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். இதைத்தான் ஸ்தேவான் சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி யார் என்றால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:37. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. அப்ப அவரை போல எழும்பின தீர்க்கதரிசி யார்? யாரை குறித்த மோசே தீர்க்கதரிசனம் சொன்னார்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மோசே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காணப்படுகிறான் என்பதை உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை வைத்தும், எபிரேயர் 3வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வைத்தும் நம்மால் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். அது என்ன? மோசே கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அப்போ மோசேக்கு ஒரு மனவாட்டி தேவை. அது எங்க இருந்து இந்த மனவாட்டி வருகிறது என்று சொன்னால், பிரஜாதியிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஏற்ற மனவாட்டி உண்டானால் அவள்தான் சிப்போராள். சிப்போராளை நம்ம எதுக்கு அடையாளமா எடுக்க முடியும்? அவள் மோசேக்கு ஏற்ற ஒரு மனவாட்டி. அது எங்கிருந்து எடுக்கப்படுகிறாள் சொன்னா, பிரஜாதியிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறாள். அவளும் கேனியரின் வம்சத்துக்குள்ள உள்ளானவள். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? யூத குலம். இந்த யூத குலம் புறஜாதியோடு இணைந்து விடுகிறது. நல்லா பாத்துக்கங்க. இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். இதுதான் புது உடன்படிக்கையின் சபையினுடைய லட்சணம். இந்த வெளிப்பாடு தான் எபேசியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி சொன்னதை தொடர்ந்து, இரு திறத்தாரையும் ஒரே திறத்தாராய், 2 பேரை ஒரே மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள்ள அவர் சிருஷ்டிக்கிறார். அப்ப தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. இரு திறத்தாரையும் ஒரே ஒரு திறத்தாராய் ஆண்டவர் மாற்றினாரா இல்லையா? பகையாய் நின்ற சிலுவையை மன்னிக்கும், பகையாய் நின்ற அந்த சுவரை சிலுவையினால் என்ன செய்யறாருன்னா கொல்றார். அந்த தடுப்பு சுவர், அந்த நடுச்சுவரை தகர்த்து பகையை என்ன செய்யறார்? சிலுவையினால் கொன்று அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாமும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியை பார்த்தா, மோசே குமாரனுக்கு முன் அடையாளமாய் இருந்தவன். அப்ப அவன் கேனியருக்குள்ளே சிப்போராள் என்கிற அந்த ஸ்திரியை விவாகம் பண்ணின விதத்தை பார்க்கும்போது, குமாரன் என்னை தேடி வந்தா, பிரஜாதியாகிய என்னை அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் ஏற்படுத்துவதற்கு என்னை தெரிந்து கொண்டார். எப்படி மோசே மீதியான் தேசத்துக்குள்ளே கேனியர்களின் வம்சத்திலே எப்படி சிப்போராளை தெரிந்து கொண்டானோ, தனக்கு மனவாட்டியாய் தெரிந்து கொண்டானோ, அதே போல கிறிஸ்துவும் புறஜாதியாராகிய உங்களையும் என்னையும் அவருக்கு மனவாட்டியாக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை இந்த பைபிள் ஸ்டடியில நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வெளிச்சத்தை நான் அறியணும். ஏதோ மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி போனா, அங்கே ஏதோ ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினா அப்படி சாதாரணமா எடுத்து விட்டு போக முடியாது. ஏனென்றால் சிப்போராளுடைய சாயல்ல 2 விசேஷித்த காரியங்களை பார்க்கலாம். அது என்ன? அவள் ஒரு கட்டத்துல மோசே செய்ய தவறின ஒரு காரியத்தை அவள் செய்தாள். அவள் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். அதெல்லாம் பைபிள்ல மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது பைபிள்ல காண்பிக்கப்படல. ஆனா அவள் செய்த ஒரு அற்புதமான செய்கை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது
சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து அதை தன் புத்திரனுடைய அதனாலே தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து, இந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இவர் என் இரத்த சம்பந்தமான புருஷன் என்று அவள் சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கவனிக்கிறோம். அந்நாட்களில் எபிரேயர்ல பிறந்த, இஸ்ரவேல் வம்சத்தில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் பிறந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறத ஆதியாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, முதலாக கர்த்தராகிய தேவன் விருத்த சேதனத்தை குறித்த சத்தியங்களை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தினார். அப்ப அந்த விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் எதை காண்பிக்கிறது? அன்றைக்கு விருத்த சேதனம் என்பது எழுத்தின்படியான விருத்த சேதனம் என்ன? நுனித்தோல் அகற்றப்படுவது. ஆனா புதிய உடன்படிக்கையில் விருத்த சேதனம் எதை காண்பிக்கிறது? கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே பாவ சரீரமாகிய மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்று நாம் இங்கே வேதத்துல பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் சபைக்கு விருத்த சேதனம் உண்டா அப்படின்னு கேட்டா கட்டாயம் உண்டு. ஆனா எழுத்தின்படியான விருத்த சேதனம் கிடையாது. எழுத்தின்படி விருத்த சேதனம் புது உடன்படிக்கையின் சபைக்கு கிடையாது, இல்லவே இல்லை. ஆனா கொலோசியர் 2:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப அன்றைக்கு சிப்போரால் கேனியர்களின் வம்சமாகிய அந்த வம்சத்துக்குள்ளே மீதியான் ஜனங்கள் கேனியர் வம்சமாய் அறியப்பட்டிருந்தார்களே, அந்த வம்சத்துக்குள்ளே இருந்த அந்த சிப்போராளுடைய செய்கை நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. விருத்த சேதனம் என்றால் என்ன? பாவ சரீரத்தை களைந்து விடுவது. அப்ப யாத்திராகமம் 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல, வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார் என்று பார்க்கிறோமே. அப்ப சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அவள் விருத்த சேதனத்தை செய்தாள். அவள் வீட்டுல குழம்பு வச்சா, சாப்பாடு வச்சா, கூட்டு வச்சா அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படல. அவள் செய்த விசேஷித்த செய்கை என்ன? குமாரனுடைய சிலுவைக்கு அடையாளமான ஒரு அற்புதமான கிரியை காண்பித்தாள். அவளிடத்தில் சிலுவை பற்றி உபதேசம் வெளிப்பட்டது. இதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய சரீரம், பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு விசேஷித்த பகுதியை கவனித்து பாருங்க. யூத குலத்தில் உள்ள, எபிரேய குலத்தில் உள்ள மோசே அங்கே புறஜாதியாகிய சிப்போராளிடத்தில் வந்து சிப்போராளை தனக்கு மனவாட்டியாக எடுத்துக்கொண்டத நாம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்போது, எபிரேய குலத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மோசைக்கு பின்பு வந்த மோசையை போல மோசையிலும் பெரியவராய் இந்த பூமியில வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் அவருக்கு மனவாட்டியாக எடுத்துக்கொண்டார். மோசையுடைய மனைவி அப்படிங்கிறதுக்கு சிப்போராளுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவளுக்கு நல்ல சமைக்க தெரியும், அவள் அழகா இருந்தால், அவள் ஓடி ஆடி சுறுசுறுப்பாய் வேலை செய்வாள் அப்படிங்கிறது காண்பிக்கப்படாமல் செல்வி பற்றிய உபதேசத்தை வெளிப்படுத்துகிறவளாய் இருந்தாள். மாம்ச சரீரத்தை களைந்து விடுகிற ஒரு அற்புதமான காட்சி, மோசையை மரணத்துக்கு தப்புவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி, அந்த விருத்த சேதனம் என்கிற காட்சியை பார்க்கிறோம். வழியில தங்கும் இடத்திலே மோசை அவர் கொல்ல பார்த்தார் என்று யாத்திராகமம் 4:24 பார்க்கிறோமே. அதை தெளிவாய் அவள் அறிந்து கொண்டு
மோசையை மரணத்துக்கு தப்புவிக்க பண்ண வேண்டுமே ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை விருத்த சேதனம். விருத்த சேதனம் செய்யலைன்னா அவங்களதான் மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அப்ப அந்த விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டுல எதோ குறிகி அன்னைக்கு நுனித்தோல் அகற்றுவது, இன்னைக்கு அது கிடையாது. பாவ சரீரம் கலைந்து விடப்படுவதுதான் விருத்த சேதனம். கொலோசியர் 2:11 தெளிவா படித்தோம். அப்ப நம்முடைய பாவ சரீரம் எங்கே கலைந்து போடப்படுகிறது? கல்வாரி சிலுவையிலே. அப்ப கல்வாரி சிலுவைக்கு முன் அடையாளமாக, முன் நிழலாக அன்றைக்கு சிப்போரால் செய்த செய்கை யாத்திராமம் 4வது அதிகாரம் 25 மற்றும் 26 ஆகிய வசனங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கேனியரின் சந்ததியை நான் ஏன் புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால், வேதம் அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறது. அந்த சிப்போரால் கேனிய ஸ்திரீ, கேனியர் வம்சத்தில் உள்ள ஒரு ஸ்திரீ, கேனியர் வம்சம் தான் மீதியானின் வம்சமாக அறியப்பட்டது. ஒருவேளை நாம் சொல்லலாம், ஐயா மீதியானியர் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாரவே சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, சாரால் மரித்த பிற்பாடு கேத்துரால் என்னும் ஒரு பெண்ணை ஆபிரகாம் விவாகம் பண்ணி அவர்களுக்கு ஒரு 6 குமாரர்கள் பிறக்கிறார்கள். அதுல ஒருவன் தான் யார்? மீதியான். மீதியான் தேசத்தாரும் ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறார்கள் என்று நாம் ஒருவேளை பொருள்படுத்தினாலும், பைபிள் மீதியானியரை மாம்சத்துக்குரியவர்கள் என்றே அடையாளப்படுத்துகிறது. அப்படி பார்த்தா கேத்துராலுக்கு முன்னால வந்த ஆகாருடைய குமாரனாகிய இஸ்மவேல் எவ்வளவு அதிகம் பெருமை பாராட்ட முடியும்? நான் ஆபிரகாமின் வித்து என்று சொல்லி அப்படிப்பட்ட இஸ்மவேலையே மாம்சத்துக்குரியவன், மாம்சத்தின்படி பிறந்தவன், அவன் அடிமையின் மகன் என்று சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரம் 23 மற்றும் 29 ஆகிய வசனங்களிலே காண்பித்துக் கொடுக்கிறாரு. அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், அவன் அடிமையாளவிடத்தில் பிறந்தவன், அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறதே. ஆக பிரியமானவர்களே, மீதியான் சந்ததி புறஜாதியாராகவே அறியப்பட்டிருந்தார்கள். அதான் அந்த கேனியரின் வம்சம். நாம் தியானித்தோமே நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மோசையின் மாமனாகிய கேனியர்கள் அவர்கள் மீதியானியர்களாக அறியப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக நமக்கு முதலாவது கிடைக்கிற ஒரு அற்புத வெளிச்சம் 2 பகுதி தான் விசேஷமா இந்த முதல் செஷன்ல பகிர்ந்து கொள்றேன். அது என்ன? முதலாவது காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் வெளிப்பட்டிருந்த மோசே என்னும் கர்த்தருடைய தாசன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சஞ்சரிச்சுட்டு இருக்கிறான். அங்க எகிப்தியர் இருந்தாங்கன்னா இல்ல, நான் மறுக்கல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்திலே அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான் 40 வருஷம் அளவும். இப்ப அதை தாண்டி அவன் எங்க வருகிறான்? மீதியான் தேசத்துக்கு வருகிறான். அங்கேதான் அவனுக்கு ஏற்ற மணவாட்டி கண்டடையப்பட்டாள். அப்ப நாம் இதை பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவும் நம்மை மணவாட்டியாக, பாருங்க எவ்வளவு அழகா நம்மை அவருக்கு சொந்த மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் கொரிந்து சபைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சொல்லும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்க ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, யார? கொரிந்து சபை, புறஜாதிகளாகிய இந்த கொரிந்து சபைய சொல்றாரு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ புது உடன்படிக்கையில சபையானது கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் நிற்கிறது. அப்போ இந்த கேனியர்களுடைய வம்சத்தை நாம் பார்க்கும்போது இது எவ்வளவு ஒரு அருமையான வெளிச்சத்தை காண்பிக்கிறார். மோசேயும் மீதியான் தேசத்தை நாடி போகிறார், அங்கே மணவாட்டியை தெரிந்து கொண்டார். அதே போல நம்முடைய பரம மோசே, அதான் வேதத்துல பார்க்கிறோம், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவா.
கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாயிருந்த மோசே புறஜாதிகளிடத்திலே சிப்போரால் என்கிற ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டது போல நம்மையும், புறஜாதியராகிய நம்மையும், கேனியரின் வம்சத்துக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய புறஜாதியராகிய நம்மையும் கிறிஸ்து தெரிந்து கொண்டார். ஆகையினால் தான் கேனியரின் சந்ததி புது உடன்படிக்கையின் சபையாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம தியானிக்கிறதெல்லாம் ஆரம்பம் தான். நீ தொடர்ந்து போக போக படிக்கிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் ஆழமான சத்தியங்கள் இங்க பைபிள்ல கேனியரை குறித்து சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் கூட யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கேனியரை குறித்து நான் பைபிள் ஸ்டடியில இல்ல, பல இடங்கள்ல செய்திகளை நான் அறிவித்திருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த செய்தியை மீண்டுமாய் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மீண்டும் தெரியப்படுத்துவது, மீண்டும் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது நிச்சயமாகவே பிரோஜனமாக இருக்கும் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, இந்த கேனியர் எதற்குள்ளே பங்கு பெற்றார்கள் மோசையின் மூலமா பார்க்கிறோம். மோசை சிப்போரால வைத்து பார்க்கும்போது மோசையுடைய வித்து எங்க வருது பாருங்க. பிரஜாதியாராகிய நம்மிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? தம்மை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். முன்னே தூரமாய் இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, இந்த கேனியரை நாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் வாசித்த அதே வசனத்தை தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் முதல்ல வாசிக்க கேட்கலாம். 16வது வசனம், நியாயாதிபதிகள் 1:16. மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற ஜனங்களோடு என்ன செஞ்சாங்க? குடியேறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ யூதாவோடு கூட குடியிருக்கிற மேன்மையான பகுதியை நீங்களும் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். யூதாவோடு குடியிருந்தார்களாம். நியாயாதிபதிகள்ல 1:16 அந்த காலத்தில் நமக்கு தெரியும், மோசேயை தொடர்ந்து யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்ப அந்த சமயத்துல பைபிள் சொல்லுது, இவர்கள் யாரோடு கூட குடியிருந்தார்களாம்? சத்தமா சொல்லுங்க. யூதாவோடு கூட குடியிருந்தார்கள். நீங்க இதுக்கு முன்னால அதிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகத்துலலாம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த கேனியருடைய சந்ததி யாரோடு தான் இணைஞ்சிருக்கும் கேட்டா யூதாவோடு இணைந்து இருக்கும். அதுதான் இந்த வசனத்தை பார்க்கிறோம். கேனியர்கள் என்ன செய்யறா, யூதர்களிடத்துல யூதாங்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த கோத்திரத்துல, மாம்சத்தில் வந்து பிறந்த அந்த கோத்திரத்துக்குள்ளே பங்கடைந்தவர்களாய் இந்த கேனியர் காணப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அப்படித்தானே? யூதா கோத்திரத்திலிருந்து எழும்பின தாவீதின் வேறுமானவர், ஈசாயின் அடிமரம், தாவீதின் வேறுமானவர் ஆகிய கிறிஸ்து இயேசுவிடத்திலே பங்குள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு எப்படி கேனியரின் சந்ததியார் யூதாவுக்குள்ளாக, யூதாவோடே குடியிருக்கிற, யூத வம்சத்துக்குள்ளே குடியிருக்கிற ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தை கண்டடைந்தார்களோ, அதே போல புறஜாதியராகிய நாமும் யூதா கோத்திரத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் காணப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். உண்மையாவே கேனியரின் சந்ததி புது உடன்படிக்கையின் சபையாக எவ்வளவு அழகா வர்ணிக்கப்படுகிறது பாருங்க. மோசே சிப்போரால வைத்த காரியத்தை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இங்க கவனிக்கிறோம். இங்க மோசையின் மாமனாகி அவனுடைய சந்ததி, இந்த கேனியர்களுடைய சந்ததி யூதாவோடு குடியிருக்கிறது. இந்த டச் வந்து ஏதோ நியாயாதிபதிகளுடைய காலத்துல மட்டும் இல்லை, யோசுவாவுடைய காலத்துல மட்டும் இல்லை, தாவீதுடைய காலத்துக்கு வரும்போதும் கூட தாவீது கொள்ளையில நிறைய விஷயம் சுதந்திரிக்கிறார். இழந்து போன எல்லாத்தையும் சுதந்திரிச்சுட்டு வர்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் துவக்கத்துல இவங்க எல்லாரும் சிக்லாக்ல குடியிருந்த சமயத்துல இவங்க வெளியே போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ளேயும் சிக்லாக்க அக்கினினால சுட்டரித்து அதுக்குள்ளால எல்லாவற்றையும் அவங்களுடைய பிள்ளைகள், மனைவிமார் எல்லாரையுமே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் சொல்லி
நாம் அங்கே கவனிக்கிறோம். அமலேக்கியர் வந்து அவ்வளோத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்துல கர்த்தருடைய சமூகத்தில் அவர் வந்து, நான் போகலாமா, அந்த தண்டை பின்தொடர்வேன் சொல்லி அதை பிடித்துக் கொள்வேன் சொல்லும்போது ஆண்டு சொல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சொல்றார். அப்ப தேவ ஒத்தாசின்படி அவர் போயிட்டு அவர் திரும்பி வரும்போது பாருங்க, சில சொல்றாங்க மற்றவங்களுக்கு நீங்க வெகுமதி அனுப்பக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சில வெகுமதிகளை மற்ற ஜனங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, பிறருக்கும் அனுப்பி வைக்கிறத அங்கே 1 சாமுவேல் 30வது அதிகாரம் கடைசி பகுதியில பார்க்கிறோம். அதுலதான் 29ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எரேமியேலின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, அங்க வெகுமதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அனுப்பினார்கள் சொல்லி வேதத்துல பார்க்க. அந்த கொள்ளையில சகலத்தை என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய பரம தாவீதும் எங்கதான் பங்கு அனுப்பி இருக்கிறார், அவருடைய சாரத்துக்கும் அவருடைய வெகுமதியை பெற்றுக்கொள்கிற ஸ்லாக்கியத்தை அன்றைக்கு கேனியர்கள் தாவீது வம்சத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போல, நாமும் பாவிகளும் புறஜாதிகளுமாய் இருந்த நம்மையும் ஆண்டவர் அவருக்கு அவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்படும்படி செய்தார். இதுதான் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது, நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கேனியர்கள் தாவீதினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருந்தார்களோ, தாவீதினிடத்தில் பங்குகளை பெற்றுக் கொண்டார்களோ, அதே போல புறஜாதியராகிய நாமும். அப்ப கேனியரின் சந்ததி புது உடன்படிக்கையில பார்க்கப்படும் போது அவர்கள் யாரைத்தான் குறிக்கிறது? எதுதான் அது? புது உடன்படிக்கையினுடைய சபை. எந்த தெளிவை கர்த்தருடைய சபை பெற்றிருக்கணும். இது எதுக்காக ஆண்டவர் இந்த பைபிள் சொல்ல பேசுறாருன்னா, மிகப்பெரிய ஸ்லாக்கியம், நீங்களும் நானும் கண்டடைந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். பாவிகளும் துரோகிகளுமா இருந்தோம், தூரமானவர்களாய் இருந்தோம். பாருங்க, இந்த கேனியர்களுடைய காரியத்துலதான் இப்ப மோசே அங்க எத்ரோவுடைய குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க, எத்ரோவுடைய குடும்பத்துல போய் அங்கே விவாகம் பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கிற காரியங்களை தொடர்ந்து பார்க்கிறோம். விருத்த சேதனம் என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தேவன் காண்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அங்கே யாத்திராகமம் 18வது அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம் வரும்போது அங்கே எத்திரோ ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தான். ஒரு தேவனுடைய ஆலோசனை போல நல்ல ஆலோசனை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். கேனியரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. இது எதுக்கு சொல்லனா, யூதனும் கிரேக்கனும், யூதரும் புறஜாதியாரும் எவ்வளவு ஒன்றிணைந்து பயணிக்கிறாங்க பாருங்க. அப்பதான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஒரு சில பகுதியை கடந்து வந்த ஆரம்ப நாட்கள், வனாந்தரத்திலே பயணித்து வருகிற ஆரம்ப நாட்கள்ல எத்திரோ உள்ள வந்து, கேனியனாகி எத்திரோ உள்ள வந்து அவன் என்ன செய்யறான்னு பட்டு பாத்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கையே அவன் சீரமைக்கிறான். உள்ளேயே என்ன கொண்டு வரான்னா, அங்கேயே பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கு, விசாரணை பண்ண முடியாது. அப்ப சில அமர்வு வேணும், சில பெஞ்சஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அமர்வு. இதுல நல்ல ஆலோசனை கொடுத்து கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவனை போல பாருங்க எவ்வளவு அழகா 18வது அதிகாரத்தின் துவக்கத்துல நாம் பார்க்கிறோம். மோசே வந்து அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா பாருங்க, 18வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மோசேயின் மாமனாகி எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். அவங்க தேவ சமூகத்துல போஜனம் பண்ணினாங்க. இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாத்தீங்களா, அழகா போட்டிருக்கு. பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் என்ன பண்ணினாங்க? இதைதான் நாம் படிக்க வேண்டியது இருக்கு. ஐக்கியம். ஆரோன், மோசே, இஸ்ரவேலின் மூப்பர், இவங்க எல்லாரும் யாருன்னு யூத குலம். இவங்க கேனியர் குலம். அப்ப யூதர் குலம் கேனியரோடு ஐக்கியப்படுது. இதுதான் புது உடன்படிக்கையின் சபை. இதுதான் புது உடன்படிக்கையில் பார்க்க, இரு திறத்தாரையும் ஒரே திறத்தாராக்கி சிலுவையினாலே பண்ணுகிறார். அதுதான் இங்க காட்சியை பார்க்கிறீங்க. யாத்திராகமம் 18:12 பாருங்க. மோசையின் மாமனாகிய எத்திரோ எதன் மூலமா தான் இஸ்ரவேலோடு கூட ஐக்கியப்பட முடிகிறது? எதனோடு தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட முடிகிறது? அந்த போஜனத்தில் அவர்களோடு கூட ஐக்கியப்பட முடிகிறது குமாரனுடைய பலியின் மூலமாய். அதைத்தான் அங்கு காண்பிக்கிறார். சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஐக்கியம், பின்பு ஐக்கியப்படுறாங்க.
யாரோட ஐக்கியப்படுறான்னு பைபிள் வெட்ட வெளிச்சமா காண்பிக்கி பாருங்க. பின்பு ஆரோனும் இஸ்ரேல் மூப்பர் அனைவரும் வந்து யாரோட உட்கார்ந்துட்டாங்க? மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில். அப்ப கேனியனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். அது வரைக்கும் அவனோட உள்ள வரல, அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ உட்கார்ந்து ஐக்கியப்பட ஆரம்பிக்காங்க அப்படின்னா, பலியை தொடர்ந்து ஐக்கியப்பட ஆரம்பித்தார்கள். கேனியர்களும் கர்த்தருக்கு தேவை. கேனியனுடைய உறவை பாருங்க, கேனியனுடைய ஐக்கியத்தை பாருங்க. பலியின் மூலமா அவன் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள வந்து விட்டான், யூதாவோடு குடியிருக்கிறான். தாவீதுடைய பங்குகள், தாவீது அனுப்புகிற பங்குகளை பெற்றுக்கொள்கிற ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்துட்டான். நம்முடைய பரம தாவீது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற ஈவை, சிலுவையின் மூலமாய் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பெற்று தந்த ஈவை பெறக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். எவ்வளவு பெரிய மகத்துவம்! இந்த கேனியர்களை பாருங்க, வந்து இந்த காரியத்தை செய்து மட்டும் இல்ல, ஐக்கியப்பட்டு 17ஆம் வசனத்துல சொல்றார், அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீ பாரமான காரியத்தை செய்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். 19ஆம் வசனத்தை சொல்ற, இப்போதும் என் சொல்லை கேளும். பாருங்க, இவன் சொல்லு உள்ள எடுகு. அப்ப எந்த அளவுக்கு இவனுடைய ஆலோசனைப்படியான காரியம் அங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, யூதனும் புறஜாதியும் ஒன்றரை கலந்து விட்டார்கள். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷத்தைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் அது எல்லாத்தையும் நீங்க தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். பாருங்க, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவருமான திறமையுள்ள மனிதனை நீ தெரிந்து கொண்டு சொல்லும் போது, இதன் அடிப்படையில் அங்க சட்டமே ஏற்றப்படுது. என்னன்னா, சட்டம் வேற ஒன்றும் இல்லை, விசாரணைக்கு அமைச்சர்லாம் கொடுக்கணும். அமைச்சர் பதவி, எம்எல்ஏ, எம்பி, இந்த பதவியெல்லாம் கொடுக்கணும்ல கொஞ்சம் பேருக்கு, அப்புறம் 50 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு, இப்படி தலைவர்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டசபை, இந்த பாராளுமன்றமே இங்கதான் என்ன செய்யுது. இவ்வளவு லட்சங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ள அங்க சட்டசபை ஏற்படுத்தப்பட்டது கேனியர்கள் மூலமா தான் அப்படிங்கிறது ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுதான் அமல்படுத்தப்பட்டது, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அதுதான் கடைசி வரைக்கும் அது கடைபிடிக்கப்பட்டு கொண்டே வந்தது. அப்ப தேவன் பாருங்க, அப்ப யூதனும் கிரேக்கனும், யூதனும் புறஜாதியும், யூத வம்சமும் இஸ்ரவேல் வம்சமும் கேனியரும் எவ்வளவு ஒன்றரை கலந்து விட்டார்கள். இதுதான புது உடன்படிக்கையில பார்க்கிறோம். புது உடன்படிக்கையில பார்க்கிறோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் விருத்த சேதனத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் பிரத்யேகமா கொடுத்தார். மற்ற சந்ததிகள் செய்யணும் செய்யக்கூடாது செய்யணும் சொல்லலாம் அவர் சொல்லல. ஆனா ஆபிரகாமின் சந்ததி தான் பிரத்யேகமா கொடுத்தா. ஆனா கேனிய ஸ்திரீயாகிய சிப்போரால், அதான் மீதியானிய ஸ்திரீயாகிய சிப்போரால் விருத்த சேதனம் சொன்னு அவர் விலகிட்டாரு, மோசே கொல்லாதபடிக்கு விலகிட்டாரு. அப்ப அவர் செய்தாலும் என்னது ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன, மோசையும் சிப்போராலும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். இப்போ பார்த்தா தேவனும் சிப்போராலும் இணைந்து விட்டார்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம்! பிரியமானவர்களே, இதைத்தான் பரிசுத்த வேதம் காண்பித்துக் கொண்டே வருகிறது. இந்த காரியத்தை எல்லாம் செய்தான். மோசேயுடைய மாமன் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்தான். எல்லாம் நேர்த்தி அவங்க செய்ய முடிஞ்சது. நியாயம் விசாரிக்கிற காரியங்கள், ஜனங்களை விசாரிக்கக்கூடிய காரியங்கள், ஜனத்திற்கு அதிபதிகளை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், இது யார் மூலமா எங்கிருந்து வருகிறது? கேனியரிடத்திலிருந்து வருகிறது. கேனியரிடத்திலிருந்து வருகிறது. பலி செலுத்தப்பட்டு ஐக்கியமா இருந்து அந்த ஆலோசனை அங்க நிறைவேற்றப்பட்டு அந்த 18 அதிகாரம் முழுக்க பார்க்கும்போது, கேனியனாகிய இந்த மோசையின் மாமனுக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும் எவ்வளவு ஆழ்ந்த ஐக்கியம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். அந்த கேனியனுடைய வார்த்தை அங்கே மறுக்கப்படவில்லை, நிறைவேற்றப்பட்டது. இதைத்தான் பிரியமானவர்களே, நீங்கள் நான் வேதத்துல பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே தியானித்ததுதான். நோவாவின் பேழையிலே 3 பேர் வர்றாங்க, விசேஷமா 3 பேர், சேம் காம் யாப்பேத். 8 பேர் பயணிக்கிறாங்க. நோவா, அவனுடைய மனைவி, நோவாவுடைய 3 குமாரர்கள், அவனுடைய மனைவிமார்களாக 8 பேர் அதுல பிரவேசித்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த பேழையில பிரவேசிக்கிற காரியத்தை கர்த்தருடைய வேதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட
புதிய சிருஷ்டியின் சாயலுக்கு எழும்புகிற உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக, ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்கள் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, சொல்லியிருக்கா இல்லையா? 21ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. 20ல பாத்தீங்கன்னா, அந்த ஆவிகள் பூர்வ நாட்களிலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் போது தேவ நீடிய பொறுமையாய் இருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அது தொடர்ந்து சொல்றார், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்ப இந்த பேழை எதுக்கு அடையாளமா இருக்கு? அந்த பேழை ஜலத்துல வந்த விதம் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனை. அப்ப ஞானஸ்தானம் என்ன? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருப்பது என்பதை கொலோசியர் 2:12 சொல்லுகிறது. அப்ப இந்த ஞானஸ்தானத்துல யாரெல்லாம் பயணித்து வந்தாங்கன்னு பார்த்தா, சேம் காம் யாப்பேத். நம்ம ஆரம்பத்திலே தியானிச்சிருக்கிறோம். சேம் தான் யூத குலத்தை காண்பிக்கிறவன், இஸ்ரவேல் வம்சத்தை காண்பிக்கிற சந்ததியான். ஏன்னா அங்க லூக்கா 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது, லூக்கா 3வது அதிகாரம் கடைசி 10-15 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அங்கே ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே வருகிற அந்த சந்ததியினுடைய பூர்வ தரத்தாரை நம்ம பார்ப்போமே ஆனால் நோவாவின் குமாரனாகிய சேம் காண்பிக்கப்படுகிறார். காமை குறித்தல்ல, யாப்பேத்து குறித்தல்ல, சேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எந்த சந்ததியில தான் இருக்கிறோம்? ஆமா, நம்ம உண்மையாவே ஆவிக்குரியதுல சேம் சந்ததிக்குள்ள வருகிறோம். ஆனா இயல்பா நம்முடைய பிறப்பு சேம் சந்ததி கிடையாது. சேம் சந்ததியார் எல்லாரும் யாருதான்? ஆபிரகாமியர், யூத வம்ச குலம். அப்ப நம்ம எதுல தான் வர்றோம்? காம் மற்றும் யாப்பேத் என்பவர்களோட தான் பயணிக்கிறோம். அவங்களோட தான், அவங்க சந்ததி தான். கட்டாயம் அவங்க சந்ததியில தான் கண்டிப்பா நம்ம இருக்கிறோம். அப்போ புறஜாதியராகிய நம்மையும் அந்த காலத்திலேயே பேழையில் என்ன செஞ்சாரு? ஒன்னா பயணிக்க வைத்தார். எவ்வளவு பெரிய மாபெரும் ஸ்லாக்கியம்! இந்த தேவ பிள்ளைகள் அறியாது இருக்க வேண்டாம். தேவன் நமக்கு பெற்ற தேவனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்தோமே, கேனியர்களைப் போல தூரமாய் இருந்தோமே, எவ்வளவு சமீபித்து வர பண்ணிட்டார் பாருங்க. ஏதோ மோசே தெரியாம போயிட்டு வந்துட்டான் அப்படி இல்ல, சிப்போரால்ட்ட ஏதோ ஒரு பழக்கம் ஏற்பட்டு அதனால முடிச்சிட்டான் அப்படின்னு இல்ல. எவ்வளவு பெரிய தேவ திட்டமா இருக்கு! எத்திரோ வந்து இங்க பலி செலுத்த வேண்டிய காரியத்தை நம்ம தேவன் எவ்வளவு ஏற்படுத்தி வைச்சிருக்கிறார். கேனியர்களோடு யூதர்களுக்கு ஐக்கியம் ஏற்படுகிறது. கேனியருடைய ஆலோசனை யூதர்களுக்குள்ளே நிலை நின்றது. எவ்வளவு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். இது எல்லாமே பிரியமானவர்களே, நம்மளை குறித்த தேவனுடைய மாபெரும் திட்டம், மாபெரும் நோக்கம். தூரமாயிருந்தோம், எவ்வளவு தூரம் கண்ணீரோடு தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும் தெரியுமா? தூரமாயிருந்தோம், பலவிதமான பாவங்களினால் அக்கிரமங்களினாலே தூரமாயிருந்தோம். நம்முடைய பரம மோசே, பரஜாதியராகிய சிப்போராலாகிய நம்மளை அவர் தேடி வந்தார்னு சொல்லணும். அவ்வளவாய் தூரமாயிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தா. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவா. கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான மோசே சிப்போராலை பிரஜாதியரிடத்திலே கண்டு கொண்டது போல உங்களையும் என்னையும் தேவன் கண்டுகொண்டா. இந்த சாக்கியத்துக்கு அநேக அபாத்திரா இருக்கிறாங்க. அது அவர்கள் விசுவாசிக்காததுதான். இந்த சாக்கியத்துக்கு நம்ம எல்லாரும் பங்குள்ளவர்களா இருக்கிறோம் விசுவாசத்தினாலே. கேனியர்களின் வம்சத்துல யூத குலம் உள்ளே வருகிறது. யூத குலத்துக்குள்ளே கேனியர்கள் உள்ளே வருகிறார்கள். எவ்வளவு மகா பெரிய மேன்மை! அதனாலதான் ஒரு காலகட்டத்தில் தெபோரால் வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, தெபோரால், பாராக் இவங்க யுத்தம் பண்ணுகிற சமயத்துல அங்க சிசராவை மேற்கொள்ளணும். அவன் முக்கியமான ஒரு அதிபதி, அவனை மேற்கொள்ளணும். மேற்கொண்ட பெரிய ஒரு ஸ்லாக்கி அதுதான். அப்ப ஆண்டு யாரை பயன்படுத்துறாரு பாருங்க? கேனியனாகிய ஏபேரின் மனைவி. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏபேர் என்கிற அந்த கேனியனாகிய
கேனியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாக்கேலை பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் தெரியும் அவன் எவ்வளவு தூரம் அவங்க அதுக்கு உதவியா ஒத்தாசையா இருக்கிறாங்க பாருங்க. ஒத்தாசையா இருக்கிறாங்க, எவ்வளவு அதிகமா ஒத்தாசையா இருக்காங்க. அந்த யூதர்களுக்கு இவர்கள் உதவியா இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஜெயத்துக்கு காரணமா இருக்கிறாங்க. ஆண்டு தெபொராள் மூலமா ஏற்கனவே சொல்லிட்டாரு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வரும்போது அங்கே 4வது அதிகாரம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. 4வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது, ஆண்டு உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றார், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பேக் அடிக்கிறார். நான் தனியா போக முடியாது. அப்போ தெபொராளாகி நீர் என் கூட வரணும், வந்தாதான் போவேன்னு சொல்லும்போது உடனே அவர் சொல்ற பாருங்க, நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு என்ன செய்யாது, கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கூடை கூட கேதேசுக்கு போனாள். அதுலதான் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல கேனியனாகிய ஏபேர் என்பவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கேனியனாகிய ஏபேர், அந்த ஏபேருடைய மனைவி யாகேல், அந்த வம்சத்துல பெரிய யுத்தத்துக்கு வானத்துல உண்டானது அந்த யுத்தம். அப்படிலாம் சொல்லி இருக்கு 5ஆம் அதிகாரத்துல அவங்க பாடல் பாடும்போது பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய யுத்தத்துல இந்த கேனியர்கள் இஸ்ரவேலோடு இணைந்து கொண்டார்கள். அப்ப நீ முதல் பகுதியில் என்ன கவனிக்கிறோம்னா, எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்காங்க. யூத சந்ததியும் கேனியரின் சந்ததியும் எவ்வளவு ஒன்றுக்கொன்று இணைந்து ஐக்கியப்பட்டிருந்தார்கள் என்கிற விஷயத்தை எவ்வளவு மேன்மையாய் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இது நம்ம அறியாது இருக்க வேண்டாம். அப்ப நம்மையும் கூட ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனத்துக்கு, அதனாலதான் நீங்க எபேசியர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது நம்மளே ஆண்டவர் உடன் சுதந்திரராக்கி இருக்கிறாராம். பாருங்க, யூதர்களோடு கூட நமக்கு கிடைக்க பெற்ற ஸ்லாக்கியத்தை தேவன் காண்பிக்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அது என்னவெனில், யார்கிட்ட பேசுறார்? புறஜாதிகள்கிட்ட தான் பேசுறார். 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், அந்த தேவ கிருபைக்குரிய நியமம் என்ன? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே என்ன ஆயிருந்தாங்க? உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறாள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். யூதர்களோடு கேனியர்களும் இணைந்து கொண்டார்கள். இங்கே பார்க்கிறோம், யூதர்களோடு வாக்குத்தத்தத்தை பெற்ற சுதந்திரராய் காணப்பட்டிருந்த யூதர்களோடு புறஜாதிகளாகிய நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர்களாய், வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த யூதர்களோடு அதே வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாய் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அப்ப இதற்கு அவர் கொடுக்க வேண்டிய விளைக்கிரியம் என்ன? இதில் அவர் காண்பிக்கிற அற்புதமான சத்தியம் என்ன? தேவ கிருபைக்குரிய நியமம். பைபிள் ஸ்டடியில நம்ம எதையோ ஒண்ணு தியானிச்சோம் போனோம்னு சொல்லி இருந்துட வேண்டாம். பிரியமானவர்களே, கேனியர்களை நாம் அடையாளப்படுத்துவோம். கேனியர்கள் எப்படிலாம் உள்ள வர்றாங்கன்னு பார்த்தா யூதர்களோடையே பின்னி பணிஞ்சே போய்கிட்டு இருக்காங்க. எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்குள்ள கொண்டு வரும்போது இது எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை பற்றுகிற விசுவாசத்தினாலே புறஜாதிகளாகிய நாம் யூதர்கள் பெற்றிருந்த அந்த மேன்மைக்கு உடன் சுதந்திரராய், உடன் பங்காளிகளாய் காணப்படுகிறோம் என்கிற ஆழ்ந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோமே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இது! அப்ப எபேசியர் அதே வாங்கலேன், 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலேன். ஏன் புறஜாதிகளிடத்துல பேசுகிறது அங்கே 3ஆம் அதிகாரத்துல சொல்றார். 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து சொல்றார், ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து
மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தவர்கள். அதை நினைச்சுக்கங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சைவமானீர்கள். எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த இருதிறத்தார் யார்? இருதிறத்தார் யார்? யூதர்களும் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க, கேனியரும், யூதர்களும் புறஜாதிகளும். எவ்வளவு ஸ்லாக்கி இது! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் கிடைக்கிற உண்டாகிற ஸ்லாக்கியம். அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், படிச்சு சொல்றோம், இதை படிச்சுதான் சொல்றோம். சிலுவை பற்றிய உபதேசத்தை தாண்டி வேறொரு நூதனமான உபதேசம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. இந்த ஸ்லாக்கியத்தை அனுபவிங்க. ஏன்னா அன்னைக்கு பிரத்யேகமா கானான் தேசம் யூத சந்ததிக்கு மட்டும்தான், இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்குள்ளேயும் இவங்க பங்கு பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்கிற அந்த சங்கதியானது நியாயாதிபதிகள் 1:16 புதிய உடன்படிக்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உண்டாகும் என்கிற வெளிச்சத்தை காண்பிக்கிறதே. அவன் நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள். நம்ம சும்மா அந்த சுதந்திரத்துக்குள்ள வர முடியாது. சும்மா எனக்கு தாங்கன்னா தரமாட்டாங்க. அது ஸ்லாக்கியத்துக்குள்ள போக முடியுமா? யூதர்களுக்கு கிடைக்க பெற்றிருந்த அந்த மகா மேன்மையான ஸ்லாக்கியத்திற்குள்ளே புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் போவது லேசான காரியம் அல்ல. அதற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வழிவகை வைக்கிறார். சிலுவை, பகையை சிலுவையினால் கொன்று இருதிறத்தாரையும் அவருக்குள் ஒரே சரீரமாக்கி. அது என்ன இருதிறத்தார்? ஒன்று யூதன், இன்னொன்னு புறஜாதி. யூதர்கள் புறஜாதிகள், யூதர்கள் கேனியர்கள். உண்மையிலே சொல்ல போனா யூதர்களோடு ஒட்டி கொண்ட, யூதர்களுக்கு சமீபித்து வந்த கேனியர்கள் புது உடன்படிக்கையின் சபையாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது புது கதை கிடையாது, இருக்கக்கூடிய உண்மையான சத்தியம். அது நாம் அறிய வேண்டுமே. இந்த கேனியர்களுடைய மேன்மையை நாம் அறிய வேண்டுமே. கேனியர்களை குறித்த தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டுமே. கேனியர்களை குறித்த தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நாம் அறிய வேண்டுமே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். அந்த மோசைக்கு, அப்பேற்பட்ட மோசைக்கு எபிரேய குலத்துல ஒரு மணவாட்டி செலக்ட் பண்ணப்படல. புறஜாதியிடத்துல கேனியர்களுக்குள்ளே ஒரு மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாள். அதனாலதான் இவர் போய் அங்க இணைஞ்சிட்டார், அவ இங்க வந்து இணைஞ்சிட்டார். இவர் போய் அங்க அவளை இழுக்க அவளும் இங்க வந்து இணைந்து கொண்டாள். இதுதான் நடந்தது. நமக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை பாருங்க பிரியமானவர்களே. நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. எங்கேயோ இருந்த நம்மளை எப்படி ஒரே திறத்தாராய் மாற்றி விட்டார்னு சொல்லி எபேசியர் 2 அவ்வளவு வெளிச்சமாய் பேசுகிறார். நம்மையும் ஒன்றாய் இணைத்து விட்டா. யூதர்களுக்குரிய மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ள, மகா பெரிய மேன்மையான வாக்கு தத்தங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் பங்காளிகளா இருக்கிறோம். அழகா போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதுதான் எபேசியர் 3:3 பார்க்கிறோம். இது ரகசியம்தான். கேனியர் அப்படியே சும்மா மேலோட்டமா தியானிச்சு போனா அது ரகசியம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரகசியத்தை பவுல் சொல்றாரு பாருங்க, ரகசியத்தை அவர் எனக்கு என்ன செஞ்சாரோ வெளிப்படுத்தி அறிவித்தார். வெளிப்படுத்தி அறிவித்தார் சொல்றதுன்னு சொல்ல. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கல். கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இதற்கு தான் ஊழியக்காரன் ஆனேன்னு சொல்றாரு.
இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்னு சொல்றாரு. இதை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முன் நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டது போல பாருங்க, பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முன்காலங்களில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டை பார்த்துட்டு இருந்தா நமக்கு அது புரியாது. அந்த மோசே, சிப்போரால், எத்திரோ, அவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள ஐக்கியப்பட்ட விதம், பலியின் மூலம் ஐக்கியப்பட்ட விதம், அங்க சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துகிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவ யாருடைய ஆலோசனை அங்க நிலை நிற்குன்னு பார்த்தா தேவன் மூலமா எத்திரோவை கொண்டு தேவன் நடப்பித்த காரியங்கள் அதுதான் நிலை நிற்கிறது. பார்த்தா என்னையா இது இஸ்ரவேல் புத்திரருடைய ஆலோசனையான்னு பார்த்தா இல்ல, இது கேனியருடைய ஆலோசனை. அனுதினமும் நியாயம் விசாரிக்கப்படுகிறது. இந்த நியாய விசாரிப்பு இந்த நியாய விசாரணையை ஒழுங்குபடுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டா கேனியன் ஆகிய எத்திரோ அப்படின்னு தான் பேர் வரும். அனுதின விசாரணை அப்படியே மாறிட்டு கேனியருடைய காரியங்கள் உள்ளே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. யூதன் கேனியனுக்குள்ளே, கேனியன் யூதனுக்குள்ளே என்று சொல்லி இவ்வளவு மகாபிரிய ஸ்லாக்கியம் உண்டாகிவிட்டது. இது எல்லாத்துக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தா சிப்போரால் தான் இணைஞ்சான்னு பார்த்தா இப்ப எத்திரோவும் இந்த களத்துக்குள்ள இறங்கி பலியை செலுத்திட்டான். தேவனுக்கு பலிகளை செலுத்தின உடனே தான் அங்க ஐக்கியம் உண்டாகிறது. அங்கே நிலைநிறுத்தப்படக்கூடிய நியாய விசாரணையும் காண்பிக்கப்படுகிறது. எக்காலத்துக்கு இருக்கக்கூடிய நியாய விசாரணைய அவர் அன்னைக்கு ஏற்படுத்தி விட்டார். அத்தனை வருடங்களும் இருக்கக்கூடிய அந்த நியாய விசாரணைய கேனியன் மூலமாய் தேவன் ஏற்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப யூதன் கேனியனுக்குள்ளே, கேனியன் யூதனுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை பார்க்கும்போது உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால, குமாரனுடைய பலியின் மூலமாய் எவ்வளவு பெரிய சுதந்திரத்திற்கு உடன் பங்காளிகளாய், உடன் சுதந்திரர் ஆக்கியிருக்கிறார் என்கிற மேன்மையை நாம் காண வேண்டும். இல்லாவிட்டால் பைபிளை சும்மா வெறுமனைய வாசி என்ன செய்ய? அங்க கேனியன் இருந்தான், இங்க அமலேக்கியன் இருந்தான், இங்க மோவாபியன் இருந்தான்னு சொல்லி, அங்க எகிப்தியன் இருந்தான்னு சொல்லி சும்மா வெறுமனையா பார்க்கிறதல்ல. என்னுடைய பரம மோசே கேனியர்களுக்குள்ளே, பிரஜாதிகளுக்குள்ளே நம்மை மனவாட்டியாய் தெரிந்து கொண்டா. சிப்போரால் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் பறவைன்னு சொல்லுவாங்க, பேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இரண்டு மாறாத விசேஷங்கள். இந்த பறவையை பாருங்க, உண்மையிலே ஒரு பறவை சொல்லும் போது புது உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. அவர் புறாவை போல ரூபம் கொண்டு கிறிஸ்து மேல் அவர் இறங்கி வந்தார். பைபிள்ல இருக்கு, லூக்கா 3வது அதிகாரத்தில் இருக்கு, மத்தேயு 3வது அதிகாரத்தில் இருக்கு. புறாவை போல ரூபம் கொண்டு அவர் இறங்கி வர்றாரு. இப்ப புது உடன்படிக்கையின் சபையே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படும் போதுதான் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அங்கதான் ஸ்தாபிக்கப்படுகிறது. 120 பேர் கொண்ட கூட்டத்தின் மேல கர்த்தருடைய ஆவியான், பரிசுத்த ஆவியான் இறங்கினா. அப்ப இந்த ஒரு புறாவை நான் பார்க்க வேண்டியது, அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பறவை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. புறா ஒரு பறவை. அப்ப சிப்போரால் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. புது உடன்படிக்கையின் சபை உண்மையிலே அது சிறகடித்து 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 இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே உள்ள வந்துடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை, இந்த சுதந்திரத்தை நாம் எண்ணுவோம் பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஜாதி சண்டெல்லாம் போடுறாங்க, ஜாதி பிரச்சனை. இயேசு கிறிஸ்து யூத குலம், புறஜாதிகளை நம்மளை தேடி வந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் பாருங்க. அவன் நினைச்சிருந்தா எனக்கு யூதர் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிருந்தா புறஜாதிகளாகிய நம்ம அன்று கண்டுகிட மாட்டிருக்காரு, கண்டிடாம விட்டுருப்பாரு. அங்கே பாளையத்தில், இஸ்ரவேலின் பாளையத்தில் எத்தனுடைய ஆலோசனை எல்லாம் எத்தி போடப்பட்டிருக்குமே. வேண்டாம், நாங்க இஸ்ரவேல் ஜனம், நீர் கேனியர், கேனியர் வம்சத்தான், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஆண்டவர் பாருங்க, இது அதோட அதை இதோட இணைத்து, இதுதான் கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பார்க்க. அதனாலதான் பவுல் சொல்லிட்டார், இந்த உடன் சுதந்திரங்கிறதெல்லாம் எது தெரியுமா? தேவ கிருபைக்குரிய நியமம் அப்படின்னு சொல்லியே அங்கே எபேசியர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல காண்பித்து கொடுத்துட்டு அதை தொடர்ந்துதான் அவர் காண்பிக்கிறார். இந்த ரகசியம் சொல்றாரு. அவர் நாமும் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை
குமாரனுடைய மரணத்தின் மூலமா அவருடைய உயிர்த்தலின் மூலமாய் பெற்று அனுபவிக்கிறோமே, அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? இருக்கிற இடத்துல நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், எங்களுக்கு இந்த முதல் பகுதியில யூதர்களும் கேனியர்களும் எவ்வளவாய் ஒன்றிணைந்து மகா மேன்மையை அனுபவிக்கிற அற்புதமான காட்சிகளை, தருணங்களை உம்முடைய சமூகத்தில நாங்கள் கொண்டிருப்பதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் நேசித்து இந்த முதல் செஷன்ல எங்களோடு நீர் இடைப்பட்டீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உமக்குள்ளாக பலப்பட கர்த்தர் கிருபை பலன் தந்து நடத்துங்க. அதற்கு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற விசேஷத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கேனியரின் சந்ததி புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவாய் ஒப்பிடப்படுகிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.